அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டவர் வழுக்கி விழுந்து பலியாகியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேல் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பசுபதி. பசுபதி, வணக்கம். இந்த போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம்? முழு விவரம். பிரியங்கா, வணக்கம். அதாவது நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மலைக்கோவில் கோபுரத்தின் ஏறி போராட்டம் நடத்திய சமூக ஆர்வலர் கீழே இறங்கும் போது அந்த பொம்மையை பிடித்து இறங்கும் போது வழுக்கி விழுந்ததுல உயிரிழந்திருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவில் சுற்றி உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று தேசிய கொடியுடன் காலை 7 மணி அளவில் நம்ம விராலிமலை முருகன் மலைக்கோவில் கோபுர உச்சியில் ஏறி போராட்டம் நடத்தியவர் ஆறுமுகம். இவர் வயது 44 ஆகுது. இவர் ஒரு சமூக ஆர்வலர். நம்ம விராலிமலை ஆக்கிரமிப்பு நிலங்களை அகற்ற கோரி பல்வேறு போராட்டங்களை செல்போன் டவர்ல இந்த மாதிரி உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தினாரு. அதன்படி இன்று சுதந்திர தினமான இன்று காலை 7 மணி முதல் தேசிய கொடியுடன் மேல ஏறி போராட்டம் நடத்தினாரு. அப்போதைக்கு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு கீழே சமாதானமாக கீழே இறங்கி பேச்சுவார்த்தைக்கு நடத்த முயன்ற போது அந்த பொம்மையை பிடித்து இறங்கும் போது அந்த பொம்மை கால் வழுக்கி விழுந்ததுனால கீழே ஒரு 350 அடி உயரத்திலிருந்து கீழே தவறி விழுந்து மண்டையில் அடிபட்டு உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் விராலிமலை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பின்னர் அந்த ஆறுமுகத்தின் உடலானது நம்ம விராலிமலை அரசு மருத்துவமனையில இப்போதைக்கு தற்போது வச்சிருக்காங்க. இது குறித்து விராலிமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வராங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பசுபதி.